தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு குறித்து அதிகாரப்பூர்வமான தகவலை அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. அதை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் உங்க சார்பாக நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம நேரடியா விஜய் சார் என்ன பேசியிருக்காரு, அவருடைய மாநாட்டு தேதி என்ன, அதற்குண்டான விளக்கங்கள் என்ன என்ற முழு தகவலையும் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய முதல் மாநாட்டை வந்து நடத்த போறதா வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல விஜய் சார் வந்து அறிவிச்சிருந்தாரு. ஆனா இந்த மாநாட்டுக்கு உண்டான தேதியும் நேரம் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கல. சோ அவருடைய தலைமை அலுவலகமான பனையூர்ல வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில வந்து அவருடைய கட்சியோட கொடியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த அறிமுக விழாவிலே வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி தேர்தலை பத்தியான டேட்டை வந்து சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அது வந்து ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. ஸோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா இடத்த வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்க. விக்கிரவாண்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காவல்துறை கிட்ட அனுமதி பெறும்போது காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 நிபந்தனைகளை வந்து அவங்ககிட்ட கேள்வியா அவங்க முன் வச்சாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்ற விஷயமா இருந்துச்சு. ஸோ அவருடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான விளக்கங்களை வந்து நேர்ல போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ஸோ காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா இப்போ 33 நிபந்தனைகளுடன் மாநாட்டை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாநாட்டை நடத்துறோம்னா ஒரு கட்சி என்னென்ன அடிப்படையான விஷயங்களை ஃபாலோ பண்ணணுன்ற விஷயத்த அவங்களும் இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் முதல் இந்த காவல்துறை வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து அவருடைய முதல் மாநாட்டிற்கான அந்த தேதியை வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ அந்த அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அதாவது தமிழ்நாட்டு மக்களையும் சேர்த்து தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா அறிக்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் நமது அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருகிறது. அதாவது பாத்தீங்கன்னா அவர் இந்த கட்சி கொடியை அறிமுகப்படுத்தின நாள் முதல் இன்று வரைக்கும் தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல கட்சி கொடிகள் ஏற்றுறதும் அவருக்கு உறுப்பினர்களா வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்கன்றத அவரு சுட்டி காட்டியிருக்காரு. வருகிற அக்டோபர் மாதம் 27 வந்து பாத்தீங்கன்னா மாலை 4 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநாடு நடக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. அது முக்கியமான விஷயம். எனக்கு தமிழ்நாட்டின் தமிழ் பிள்ளையா இருக்கக்கூடிய எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த முன்னெடுத்திருக்காரு. அதுல முக்கியமான விஷயம் பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாநாட்டுல தான் அவங்களுக்கான கொள்கைகளும், அதாவது ஒரு கட்சின்னா அந்த கட்சிக்காக ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதை வந்து அறிவிக்க போறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் நான் செய்ய போறேன்றதையும் அந்த மாநாட்டுல முதல் மாநாட்டுல நாங்க வந்து மக்களுக்கு தெரிவிப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடியல் அரசை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னால கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பா விஜய் நடத்தக்கூடிய இந்த முதல் மாநாடு தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனையா பார்க்கப்படுறதுன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எல்லா கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, எப்படி ஒரு இந்த மாநாட்டை முடிக்க போறாரு, எப்படி நடத்த போறாரு, அங்க என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, இல்லைன்னா பிரச்சனை வருமா வராதா அப்படி பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில விஜய் வந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி முடிக்கணும் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய துறையை சார்ந்தவங்களும் பாத்தீங்கன்னா அவருடைய களத்தில் இருக்கக்கூடியவங்களும் பாத்தீங்கன்னா சிறப்பான விஷயமா பார்க்கிறாங்க. அவரை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகனா வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா வீட்டு செல்ல பிள்ளையா என்னை பார்க்கணுன்ற மாதிரியே இருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அப்படிதான் சொல்லிடலாம். கண்டிப்பா அவரு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எல்லா மக்கள் மத்தியிலும் அவர் இருக்காரு, மக்கள் மனசுல அவர் இருக்காருன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு கட்சியா ஒரு பாத்தீங்கன்னா மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா அவரை ஏத்துக்கிட்டு மக்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்றது அந்த மாநாட்டுல நமக்கு தெளிவா தெரிய வரும். அரசியல் தலைவரா வந்து பாத்தீங்கன்னா அவரை ஏத்துக்கிட்டு அவரை பின்தொடர்வார்களா அப்படின்றது அந்த மாநாட்டுல நமக்கு கண்டிப்பா ஊர்ஜிதமாயிடும். ஸோ விறுவிறுப்பான இந்த அரசியல் களத்துல வந்து பாத்தீங்கன்னா புதிதா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை வந்து 2026 எலெக்ஷன்ல 234 தொகுதியில நிக்க வச்சு கண்டிப்பா ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவோம் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்காருன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து வாக்களிப்பாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு எல்லாமே உங்களுக்கு விஜய் சாரோட தவக கட்சியோட முதல் மாநாடு எங்க நடக்க போகுது, எப்ப நடக்க போகுதுன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் இல்ல விஜய் சாரோட ரசிகர்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கண்டிப்பா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கட்டு உங்க சார்பாக நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் இது போன்ற நல்ல தகவலும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.